கூகுள் ஆட்ஸ்ல கேம்பெயின் கிரியேட் பண்றீங்க, பட்ஜெட்டும் போட்டாச்சு, ஆடும் கிரியேட் பண்ணிட்டீங்க. ஆனா என்கொயரி வரல, சேல்ஸ் வரல, லீட்ஸ் வரல. அப்போ உங்களுக்கு என்ன தோணும்? கூகுள் ஆட்ஸ் கரெக்டா வேலை செய்யலன்னு தானே தோணும். ஆனா உண்மையாலுமே கூகுள் ஆட்ஸ்ல தான் ப்ராப்ளம் இருக்கா? கண்டிப்பா கிடையாது. 90% ஆஃப் கேசஸ்ல ப்ராப்ளம் கீவேர்ட் ரிசர்ச்ல தான் இருக்கும். சரியான கஸ்டமர்ஸ்க்கு நம்ம ஆட் போகணும் அப்படின்னா முதல்ல கரெக்டான கீவேர்ட்ஸை நாம செலக்ட் பண்ணணும். கூகுள் ஆட் சக்சஸோட மெயின் ஃபவுண்டேஷனே இந்த கீவேர்ட் ரிசர்ச் தான். இந்த வீடியோல நம்ம கீவேர்ட் ரிசர்ச்னா என்ன, கூகுள் ஆட்ஸ்க்கு அது ஏன் ரொம்ப முக்கியம், ஷார்ட் டெயில், மீடியம் டெயில், லாங் டெயில் கீவேர்ட்ஸ்னா என்ன, பிகினர்ஸ் கீவேர்ட்ஸை எப்படி யூஸ் பண்ணணும், செலக்ட் பண்ணணும், ஃப்ரீயா கீவேர்ட் ரிசர்ச் எப்படி பண்ணலாம், கூகுள் கீவேர்ட் பிளானரை எப்படி யூஸ் பண்ணலாம், இது எல்லாத்தையுமே ப்ராக்டிக்கலா இந்த வீடியோல நாம ஸ்டெப் பை ஸ்டெப் டீடைல்டா பார்க்க போறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஃபர்ஸ்ட் கீவேர்ட் ரிசர்ச்னா என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி கீவேர்ட்னா என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். கூகுள்ல ஒரு யூசர் சர்ச் பண்ற வார்த்தை அல்லது சென்டென்ஸை தான் நம்ம கீவேர்டுன்னு சொல்லுவோம். இப்போ இங்க பாத்தீங்க அப்படின்னா கூகுள் ஆட்ஸ் கோர்ஸ் இன் தமிழ். ஸோ இது இருக்கு இல்லையா, இது வந்து ஒரு கீவேர்டு. டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ். ஸோ இது எல்லாமே கீவேர்டு. அதாவது யூசர் கூகுளில் சர்ச் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுற ஒரு வார்த்தை அல்லது சென்டென்ஸை தான் நம்ம கீவேர்டுன்னு சொல்லுவோம். இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா, ஸோ யூசர் வந்து யூஸ் பண்ணுற ஒரு சென்டென்ஸ் ஒரு வேர்டு வந்து நம்ம கீவேர்டு அப்படின்னு சொல்லியிருக்கோம். இதில் வந்து நிறையா இருக்குது. நீங்கள் வந்து எது ரிலேட்டடாக தேடினாலும் அந்த சென்டென்ஸை தான் நம்ம கீவேர்டுன்னு கன்சிடர் பண்ணோம். இதுவே வந்து கூகுள் ஆட்ஸில் பார்த்தோம் அப்படின்னா கீவேர்டுக்கு இன்னொரு மீனிங் இருக்குது. அது என்ன அப்படின்னா, நாம் வந்து கூகுள் கிட்ட சொல்கிறோம், இந்த மாதிரி யாராவது சர்ச் பண்ணாங்க அப்படின்னா என்னோட அட்வர்டைஸ்மெண்ட்டை காமி அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. ஸோ அது வந்து பார்த்தோம் அப்படின்னா கீவேர்ட் டார்கெட்டிங். இப்போ இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு கன்ஃபியூஷன் வரும். இப்போ கீவேர்டுன்னு சொல்றாங்க, ஒரு சில டைம் சர்ச் டேர்ம்னு சொல்றாங்க. ஸோ இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு கீவேர்டு அப்படிங்கிறது என்னன்றது நம்ம ஃபர்ஸ்ட் தெளிவா தெரிஞ்சுக்கலாம். என்னோட கூகுள் ஆட்ஸ்ல நான் சொல்றேன், இந்த மாதிரி கீவேர்ட்ஸ் யூஸ் பண்ணும்போது இல்ல இந்த மாதிரி கீவேர்ட்ஸ் வச்சு யாரையாவது தேடுறாங்க அப்படின்னா அப்ப என்னோட ஆடை காமிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் கூகுள் ஆட்ஸ் கோர்ஸ் இன் தமிழ் ஆர் கூகுள் ஆட்ஸ் கோர்ஸ் இன் 2026, கூகுள் ஆட்ஸ் கோர்ஸ் ஸ்டெப் பை ஸ்டெப் கைடன்ஸ் இன் தமிழ். இந்த மாதிரி கீவேர்ட்ஸ் எல்லாம் யாராவது சர்ச் பண்றாங்க அப்படின்னா நீ என்னோட ஆடை காமி அப்படின்னு நான் சொல்றேன் இல்லையா. ஸோ அதுதான் வந்து கீவேர்டு. இப்போ நான் வந்து சர்ச் பண்ணேன் இல்லையா, அப்போ நம்ம வந்துட்டு கூகுளில் பார்த்தோம். இப்போ இந்த மாதிரி யூசர் சர்ச் பண்ணுறாங்களே இதை வந்து சர்ச் டேர்ம் அப்படின்னும் சொல்லுவாங்க. இப்போ நாம் வந்து கூகுள் ஆட்ஸ்ட்டு சொல்கிறோம் இல்லையா, இந்த மாதிரி கீவேர்டை சர்ச் பண்ணுறவங்களுக்கு என்னோட அட்வர்டைஸ்மெண்ட்டை காமி அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் வந்து கீவேர்ட் டார்கெட்டிங். அதனால ஒரு கூகுள் ஆட்ஸில் நீங்கள் சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னா கஸ்டமர் என்ன சர்ச் பண்ணுறாங்கன்னு ஃபர்ஸ்ட் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் கீவேர்ட் ரிசர்ச். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு கீவேர்ட் ரிசர்ச்னா என்ன அப்படின்றது ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். இதுல நம்ம அடுத்து பார்க்க போறது என்ன அப்படின்னா SEO கீவேர்ட் ரிசர்ச் விசஸ் கூகுள் ஆட்ஸ் கீவேர்ட் ரிசர்ச். இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரும், நான் வந்து SEOக்கு ஒரு செட் ஆஃப் கீவேர்ட்ஸ்க்கு நான் ரேங்க் பண்ணிட்டு இருக்கேன், ஸோ அதே கீவேர்டுக்கு நான் கூகுள் ஆட்ஸ்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம்ல, ஏன்னா என்னோட யூசர்ஸ் வந்து இப்படித்தான் வருவாங்க அப்படிங்கும்போது நான் அப்படி யூஸ் பண்ணிக்கலாம்ல அப்படின்னு நீங்க சொல்லலாம். பட் இதுலயுமே ஒரு சின்ன சின்ன சேஞ்சஸ் இருக்கு. இப்போ SEOல நம்ம டார்கெட் பண்ணும் போதும் கூகுள் ஆட்ஸோட டார்கெட் பண்ணும் போதும் அதனுடைய ரெண்டோட கோல் வந்து வேற. அது என்னன்னு இப்ப நம்ம பார்த்துக்கலாம். இப்போ SEOல நீங்க டார்கெட் பண்றீங்க அப்படின்னா கூகுள்ல ஃப்ரீயா ரேங்க் ஆகணும், அதுக்காக அந்த கீவேர்ட் யூஸ் பண்ணி நீங்க வந்துட்டு ஒர்க் பண்றீங்க. அதுவே கூகுள் ஆட்ஸ்ல நம்மளுக்கு கரெக்டான கஸ்டமர்ஸுக்கு நாம பெய்ட் அட்வர்டைஸ்மெண்ட் காமிக்கிறோம். ஸோ அப்படி இருக்கும்போது நாம யூசர் என்ன மாதிரி சர்ச் பண்றாங்கன்றதை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய கீவேர்ட்ஸை நாம கொடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்க வெப்சைட்னு கீவேர்ட் டார்கெட் பண்றீங்கன்னு வச்சுக்கலாம். கூகுள் என்ன செய்யும், வெப்சைட் எக்ஸாம்பிள்ஸ் பார்க்குறவங்களுக்கு, வெப்சைட் ஹிஸ்டரி சர்ச் பண்றவங்களுக்கு, ஃப்ரீ வெப்சைட் பில்டர்ஸ் தேடுறவங்களுக்கு எல்லாத்துக்குமே உங்க ஆட் வந்து காமிக்கும். அதனால என்ன ஆகும், கிளிக்ஸ் வரும், ஆனா என்கொயரி வராது, பட்ஜெட்டும் வேஸ்ட் ஆகும். கூகுள் ஆட்ஸ்ல சர்ச் வால்யூம் முக்கியம் கிடையாது, பையிங் இன்டென்ட் தான் முக்கியம். அதாவது வந்துட்டு SEOக்கு ஒரு செட் ஆஃப் கீவேர்டு யூஸ் பண்றீங்க அப்படின்னா ஓகே, அதை வச்சு நீங்க ரேங்க் பண்ணலாம். கூகுள் ஆட்ஸ்க்கு நீங்க யூஸ் பண்றீங்க அப்படிங்கும்போது நம்ம பெய்ட் அட்வர்டைஸ்மெண்ட் பண்றோம், அதனால கரெக்டான கீவேர்ட்ஸ் கொடுத்தா மட்டும்தான் நம்மளுடைய யூசர்ஸை நம்மளால ப்ராப்பரா ரீச் பண்ண முடியும். இப்போ உங்களுக்கு SEO கீவேர்ட் ரிசர்ச்சுக்கும் கூகுள் ஆட்ஸ் கீவேர்ட் ரிசர்ச்சுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் வந்து கிளியர் ஆயிருக்கும். அடுத்து நாம பார்க்க போறது என்ன அப்படின்னா சர்ச் இன்டென்ட். கீவேர்ட் செலக்ட் பண்றதுக்கு முன்னாடி சர்ச் இன்டென்ட்டை பத்தி தெரிஞ்சுக்கோங்க. சர்ச் இன்டென்ட்னா என்ன அப்படின்னா ஒரு யூசர் ஏன் அந்த கீவேர்ட் சர்ச் பண்றாங்க அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ அதுதான் வந்து சர்ச் இன்டென்ட். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஐஃபோன் ஒருத்தர் சர்ச் பண்றாங்கன்னு வச்சுக்கலாம். இது வந்து ஜஸ்ட் ஒரு ஐஃபோன், அவ்வளவுதான். இதுல வந்து பெருசா அவங்களுடைய நோக்கம் என்ன அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியல, அவங்களுடைய இன்டென்ட் என்ன நம்மளுக்கு தெரியாது. அவங்க ஜஸ்ட் ஐஃபோன் அப்படின்னு சொல்லி மட்டும் தான் சர்ச் பண்றாங்க. இப்போ இதுவே வந்து ஐஃபோன் 17 பிரைஸ் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த பிரைஸ் தெரியணும், அதனால அதுக்காக அவங்க எப்படி சர்ச் பண்றாங்க. இதுவே ஐபோன் 17 ரிவ்யூ அப்படின்னு ஒருத்தவங்க சர்ச் பண்றாங்க அப்படின்னா அவங்க ரிவ்யூ பத்தி தெரிஞ்சுக்கணும், அதனால சர்ச் பண்றாங்க. இப்போ இதுவே வந்துட்டு அவங்க இன்னொருத்தவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா
பை iPhone 17 அப்படின்னு ஒருத்தவங்க சர்ச் பண்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு வாங்குற நோக்கம் இருக்கு. அதனால யார்கிட்ட என்னென்ன பிரைஸ் இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்காக என்ன பண்றாங்கன்னா இந்த மாதிரி அவங்க வந்து சர்ச் பண்றாங்க. ஸோ அதே மாதிரி கூகுள் ஆட்ஸ்ல வந்துட்டு நிறைய டைப் ஆஃப் கீவேர்ட்ஸ் இருக்கு. அதே மாதிரி இப்போ நம்ம கூகுள் ஆட்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். இப்போ நான் வந்துட்டு ஜஸ்ட் கூகுள் ஆட்ஸ் அப்படின்னு சர்ச் பண்ணுறேன். இது வந்து ஒரு ப்ராட் கீவேர்ட் தான், நிறைய ரிசல்ட்ஸ் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ இதுவே வந்து கூகுள் ஆட் டுட்டோரியல் அப்படின்னு நான் சர்ச் பண்ணுறேன் அப்படின்னா ஸோ இது வந்து பார்த்தோம்னா ஒரு லேர்னிங் பர்பஸ்க்காக. ஸோ டுட்டோரியல்ஸ் ரிலேட்டடான ரிசல்ட்ஸ் வந்து நம்மளுக்கு இங்கே அவைலபிளாக இருக்கும். இப்போ இதுவே வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா கூகுள் ஆட்ஸ் கோர்ஸ் அப்படின்னு நான் சொல்லி சர்ச் பண்ணுறேன். அப்படிங்கும்போது கூகுள் ஆட்ஸ் ரிலேட்டடான கோர்ஸ் வந்து எதில் இருக்கோ அது எல்லாமே நம்மளுக்கு இங்கே லிஸ்ட் ஆகணும். ஸோ இதை வந்து ஒரு ட்ரைனிங்காக ஒருத்தவங்க தேடுறாங்க. இதுவே கூகுள் ஆட்ஸ் கோர்ஸ் இன் தமிழ் அப்படின்னு சொல்லி ஒருத்தங்க தேடுறாங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் வந்து அவங்க கூகுள் ஆட்ஸ் படிக்கிறது தமிழ்ல படிக்கணும் அப்படிங்கறது வந்து அவங்க ரொம்பவே தெளிவா இருக்கிறாங்க. ஸோ இப்போ இதுக்கு பார்த்தோம் அப்படின்னா இதுல தான் வந்து சர்ச் இன்டென்ட் அதிகம், இதுல கன்வர்ஷன் அதிகமா இருக்க சான்சஸும் அதிகம். ஏன் அப்படின்னா அவங்க வந்து அவங்களுடைய ஆக்டிவிட்டியில கிளியரா இருக்காங்க. நான் கூகுள் ஆட்ஸ் படிக்கணும், தமிழ்ல படிக்கணும். ஸோ இந்த மாதிரி தெளிவா அவங்க சர்ச் பண்றாங்க. இந்த மாதிரி கிளியரா ஒருத்தவங்க கீவேர்ட் கொடுக்குறாங்க இல்லையா, ஸோ அதுதான் வந்து சர்ச் இன்டென்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதுக்கு தான் வந்து அதிகமான கன்வர்ஷன் சான்ஸும் இருக்கு. இப்போ வந்து சர்ச் இன்டென்ட் பத்தி உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைச்சிருக்கும். நம்ம அடுத்து பார்க்க போறது என்ன அப்படின்னா டைப்ஸ் ஆஃப் கீவேர்ட்ஸ். இதுல வந்து 3 டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கீவேர்ட்ஸ் இருக்கு. ஒன்னு வந்து ஷார்ட் டெயில் கீவேர்ட்ஸ், செகண்ட் மீடியம் டெயில் கீவேர்ட்ஸ் அண்ட் தேர்ட் வந்து லாங் டெயில் கீவேர்ட்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஷார்ட் டெயில் கீவேர்ட்ஸ்னா என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் சர்ச் பண்றீங்களா ஜஸ்ட் கூகுள் ஆட்ஸ். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஷார்ட் டெயில் கீவேர்ட்ஸ். ஸோ இதுல வந்து நம்மளுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா 1 or 2 வேர்ட்ஸ் இவ்வளவுதான் இருக்கும். ஸோ இதை தான் வந்து ஷார்ட் டெயில் கீவேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு சர்ச் வால்யூம் ரொம்ப அதிகம். ஏன்னா ஜஸ்ட் கூகுள் ஆட்ஸ் நிறைய பேர் தேடுவாங்க, iPhone 17 நிறைய பேர் தேடுவாங்க. ஸோ இது வந்து பார்த்தோம்னா சர்ச் வால்யூம் ரொம்ப அதிகம், அதே மாதிரி காம்படிஷனும் ரொம்ப அதிகம். இப்போ நம்ம இந்த மாதிரி கீவேர்ட்ஸை நம்மளுடைய ஆட்ஸ்ல யூஸ் பண்றோம் அப்படின்னா நம்மளுக்கு காஸ்ட் பெர் கிளிக்கும் அதிகமாக இருக்கும். ஸோ அதனால நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா யூசர் என்ன தேடுறாரு அப்படிங்கறத நாம தெரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி கீவேர்ட்ஸ் யூஸ் பண்ணும்போது யூசர் எதுக்காக தேடுறாங்கன்னு நம்மளுக்கு தெரியாது. அவர் அதை வாங்கணும்னு தேடுறாங்களா, இல்லை படிக்கணும்னு தேடுறாங்களா, இல்லை அதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு தேடுறாங்களா, எதுவுமே தெரியாது. ஸோ இந்த மாதிரி ஷார்ட் டெயில் கீவேர்ட்ஸ் யூஸ் பண்றாங்க அப்படிங்கும்போது நாம அதை கரெக்டாக பார்த்து யூஸ் பண்ணணும். அதே மாதிரி இப்போ நான் வந்து ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்காக லேப்டாப் அப்படின்னு நான் சர்ச் பண்றேன். லேப்டாப்னு சர்ச் பண்ணும்போது நிறைய ரிசல்ட்ஸ் வருது. அது லேப்டாப்பை வாங்கணுமா, ரிப்பேர் பண்ணணுமா, கேமிங் லேப்டாப்பா, ரிவ்யூவா, எதுவுமே நம்மளுக்கு தெரியாது. ஸோ இந்த மாதிரி எதுவுமே தெரியாம இந்த மாதிரி கீவேர்ட்ஸ் நம்மளுடைய ஆட்ஸ்ல யூஸ் பண்றோம் அப்படிங்கும்போது நம்மளுடைய பட்ஜெட் வந்து சீக்கிரம் முடிஞ்சிடும். இதனால வந்து நம்மளுக்கு கிளிக்ஸ் வரலாம், பட் அதுல இருந்து நம்மளுக்கு எந்த பெனிஃபிட்டும் இருக்காது. லைக் ஒரு சர்வீஸும் வராது, ஒரு சேல்ஸ் நடக்காது. ஸோ அதனால வந்து இந்த மாதிரி ஷார்ட் டெயில் கீவேர்ட்ஸ் யூஸ் பண்றீங்க அப்படிங்கும்போது அதை கரெக்டாக பார்த்து யூஸ் பண்ணுங்க. அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா மீடியம் டெயில் கீவேர்ட்ஸ். ஸோ மீடியம் டெயில் கீவேர்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு 2 to 4 வேர்ட்ஸ் இருக்கும். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் கூகுள் ஆட்ஸ் கோர்ஸ். இது வந்து பார்த்தோம் அப்படின்னா மீடியம் டெயில் கீவேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தது வந்து ஜஸ்ட் கூகுள் ஆட்ஸ் அப்படின்றது மட்டும்தான் இருக்கும். பட் கூகுள் ஆட்ஸ் கோர்ஸ் அப்படிங்கும்போது இதில் வந்து நம்மளுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்குது. அவங்க வந்து கூகுள் ஆட்ஸ் கோர்ஸை பற்றி பார்க்குறாங்க, அதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இதில் யூசரோட இன்டென்ஷன் நம்மளுக்கு கொஞ்சம் கிளியராக இருக்குது. ஸோ இப்போ இந்த பார்த்தோம் அப்படின்னா இதில் நம்ம காம்படிஷன் அப்படிங்கிறது வந்துட்டு மேனேஜபிளாக இருக்கும், கிளிக்ஸும் ரிலவெண்ட்டாக வரும் நம்மளுக்கு. இந்த மாதிரி கீவேர்ட்ஸ் தான் நீங்கள் பிகினர் ஸ்டேஜில் வந்து யூஸ் பண்ணணும். ஸோ மீடியம் டெயில் கீவேர்ட்ஸ் கூகுள் ஆட்ஸ் கோர்ஸ் பண்ணாமே ஸோ வந்து நம்ம கேமிங் லேப்டாப் அப்படின்னு நம்ம சொல்லி யூஸ் பண்றோம். ஸோ இந்த மாதிரி மீடியம் டெயில் கீவேர்ட்ஸ் வந்துட்டு பிகினர்ஸா இருக்கும்போது நீங்க யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அண்ட் அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா லாங் டெயில் கீவேர்ட்ஸ். லாங் டெயில் கீவேர்ட்ஸ்னா என்ன அப்படின்னா 4 or அதுக்கு மேல இருக்கிற வேர்ட்ஸ் தான் லாங் டெயில் கீவேர்ட்ஸ்னு சொல்லுவாங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் கூகுள் ஆட்ஸ் கோர்ஸ் இன் தமிழ். ஸோ இதெல்லாம் பார்த்தோம்னா லாங் டெயில் கீவேர்ட். ஸோ இதில் ஃபஸ்ட்டே நான் சொல்லியிருந்தேன் கூகுள் ஆட்ஸ் படிக்கணும், தமிழில் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்பவே தெளிவாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதுவே கூகுள் ஆட்ஸ் ட்ரைனிங், ஆன்லைன் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் வித் பிளேஸ்மெண்ட். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தோம் அப்படின்னா லாங் டெயில் கீவேர்ட்ஸ். இந்த கீவேர்ட்ஸ்க்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா சர்ச் வால்யூம் அப்படின்னு கம்மியாக தான் இருக்கும், ஆனால் சர்ச் பண்ணுறவங்களோட இன்டென்ஷன் வந்து கிளியராக இருக்கும். அதனால வந்துட்டு நம்மளுடைய யூசர்ஸை நம்மளால ஈஸியாக ரீச் பண்ண முடியும். நம்மளுடைய கன்வர்ஷனும் இந்த இடத்துல வந்து அதிகமாக இருக்கும். நீங்கள் கூகுள் ஆட்ஸில் பிகினராக இருக்கீங்க அப்படிங்கும்போது லாங் டெயில் கீவேர்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணுங்க. இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ப்ளஸ் இதில் வந்து உங்களுடைய கன்வர்ஷன்ஸும் அதிகமாக வரும். ஸோ எப்படிலாம் வந்துட்டு நம்ம கீவேர்ட்ஸை ஃபைண்ட் பண்ணுறது, என்ன மாதிரி கீவேர்ட்ஸ் அப்படின்றத வந்து நம்ம இப்போ பார்க்கலாம். இப்போ ஒரு ரியல் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ என்ன அப்படின்னா என்னோட கோல் என்ன அப்படின்னா நான் ஒரு கூகுள் ஆட்ஸ் கோர்ஸ் செல் பண்ணுறேன், அதை வந்து யூசருக்கு நான் வந்து செல் பண்ணணும், இதுதான் என்னோட கோல். இப்போ நான் வந்து என்னோட கேம்பெயினில் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஜஸ்ட் கூகுள்னு சொல்லிட்டு ஒரு கீவேர்ட் ஆட் பண்ணுறேன். கூகுள்னு சொல்லிட்டு நான் ஆட் பண்ணுறேன் அப்படிங்கும்போது யார் கூகுள்னு சர்ச் பண்ணாலும் என்னோட ஆட் வந்து அவங்களுக்கு காமிக்கும். அது அவங்களுக்கு தேவையே இருக்காது. ஒருத்தவங்க மேப்புக்காக சர்ச் பண்ணலாம், ஒருத்தவங்க ஃபோட்டோஸ்க்காக சர்ச்
பண்ணலாம், ஒருத்தவங்க டிரைவ்க்காக சர்ச் பண்ணலாம், ஒருத்தவங்க டிரான்ஸ்லேட்டுக்காக சர்ச் பண்ணலாம். அவங்களுக்குலாம் என் ஆடை ஏன் காமிக்கணும்? ஸோ அந்த இடத்துல என்ன ஆகும், நான் ராங் ஆடியன்ஸை தான் ரீச் பண்ணுறேன். இப்போ அடுத்து இன்னொரு கீவேர்ட் நான் ஆட் பண்ணுறேன். அடுத்தது என்ன அப்படின்னா கூகுள் ஆட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கீவேர்ட் ஆட் பண்ணுறேன். இது வந்து ஓகே. இப்போ கூகுள் ஆட்ஸ் தேடுறவங்களுக்கு என்னோட ஆட் வந்து காமிக்கும். பட் கூகுள் ஆட்ஸ் வந்து ரொம்ப காமனாக தேடுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒன்றும் கிடையாது, அவங்க லாகின் பண்ணுறதுக்கு கூகுள் ஆட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சர்ச் பண்ணலாம். ஸோ அவங்களுக்கு என்னோட ஆடு காமிச்சாலும் எனக்கு வந்து அவங்க கரெக்டான ஆடியன்ஸா அப்படின்னு கேட்டால் அது தெரியாது. இப்போ அடுத்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா கூகுள் ஆட்ஸ் கோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆட் பண்ணுறேன். இந்த இடத்துல தான் லேர்னிங் ஆடியன்ஸ் வருவாங்க. அதாவது யார் கூகுள் ஆட்ஸை படிக்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க தான் இந்த இடத்துல வருவாங்க. அப்போ என்னுடைய கோலுக்கு தேவையான ஆடியன்ஸ் யாரு? இவங்க தான். கூகுள் ஆட்ஸை பற்றி படிக்கணும்னு நினைக்கிறவங்க தான். ஸோ இந்த இடத்துல தான் என்னுடைய ஆடியன்ஸை என்னால் நான் ரீச் பண்ண முடியும். இப்போ என்னோட கோர்ஸ் தமிழில் இருக்குது அப்படிங்கும்போது என்னோட கீவேர்டு என்னவா இருக்கும்? கூகுள் ஆட்ஸ் கோர்ஸ் தமிழ். இப்படி இருக்கும்போது தான் என்னோட கரெக்டான ஆடியன்ஸை என்னால் ரீச் பண்ண முடியும். அதாவது அவங்க கூகுள் ஆட்ஸ் படிக்கணும், தமிழில் படிக்கணும். இப்போ என்னோட ஆடியன்ஸை நான் கரெக்டாக என்னால் ரீச் பண்ண முடியும். ஸோ இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த கீவேர்டில் யூசருக்கு என்ன வேணும், இந்த லாங்குவேஜில் வேணும் அப்படிங்கிறது தெளிவாக இருக்கும். ப்ளஸ் இவங்க வந்து அந்த கோர்ஸை பர்ச்சேஸ் பண்ணவும் ரெடியாக இருப்பாங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ஹை இன்டென்ட் கீவேர்ட். இந்த எக்ஸாம்பிளில் நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா என்னோட கோல் என்னோட கூகுள் ஆட்ஸ் கோர்ஸை நான் வந்து செல் பண்ணணும். என்னோட கூகுள் ஆட்ஸ் கோர்ஸ் தமிழில் இருக்குது. இப்போ நான் கூகுள்னு சொல்லிட்டு நான் கீவேர்ட் ஆட் பண்ணா எனக்கு என்ன ஆகும்? கூகுள் ஆட்ஸ்ன்னு சொல்லி நான் ஆட் பண்ணனா என்ன ஆகும்? கூகுள் ஆட்ஸ் கோர்ஸ்ன்னு ஆட் பண்ணும்போது என்ன ஆகும்? கூகுள் ஆட்ஸ் கோர்ஸ் தமிழ் அப்படிங்கும்போது என்ன மாதிரி ஆடியன்ஸை நான் ரீச் பண்ணுவேன் அப்படிங்கிறது தான் உங்களுக்கு இங்கே நான் ஸ்டெப் பை ஸ்டெப் கிளியராக சொல்லியிருக்கேன். இதில் அடுத்து பார்க்க போகிறது என்ன அப்படின்னா ஃப்ரீ கீவேர்ட் ரிசர்ச் மெத்தட்ஸ். அதாவது வந்துட்டு இப்போ ஓகே கீவேர்டு ரிசர்ச், கீவேர்ட்ஸ்னா என்ன, கீவேர்ட் ரிசர்ச் ஏன் முக்கியம், அது எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ என்னோட பிஸ்னஸ்க்கு தேவையான கீவேர்ட்ஸை நான் எப்படி ஃபைண்ட் பண்ணுறது அப்படின்னு உங்களுக்கு ஒரு டவுட் வரும். ஸோ அதை தான் இப்போ நம்ம இங்கே பார்க்க போகிறோம். இதில் ஃபர்ஸ்ட் மெத்தட் என்ன அப்படின்னா இப்போ ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா கூகுள் ஆட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இங்கே பார்த்தோம்னா நம்மளுக்கு நிறைய வருது. கூகுள் ஆட்ஸ் கோர்ஸ் இன் தமிழ், கூகுள் ஆட்சென்ஸ், கூகுள் ஆட்ஸ் மேனேஜர். இப்போ நான் இங்கே என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இங்கே வந்து சும்மா இந்த சர்ச் பாரில் கூகுள் ஆட்ஸ் அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஸோ இதில் வந்து பார்த்தோம்னா கூகுள் ஆட்ஸ், ஜஸ்ட் ஆட்ஸ், கூகுள் ஆட்சென்ஸ். இப்போ இதுவே நான் வந்து கோர்ஸ் அப்படின்னு நான் கொடுக்குறேன் அப்படிங்கும்போது கூகுள் ஆட்ஸ் கோர்ஸ், கூகுள் ஆட்ஸ் கோர்ஸ் அண்ட் தமிழ் அப்படின்னு நான் கொடுக்குறேன் அப்படின்னா ஸோ இந்த மாதிரி கீவேர்ட்ஸ் வருது இல்லையா, இது எல்லாமே வந்து கூகுள் ஆட்டோமேட்டிக் சஜஷனில் காமிக்கும். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தோம் அப்படின்னா ரியல் யூசர் சர்ச்சஸ். ஏன்னா இந்த மாதிரி அவங்க சர்ச் பண்ணியிருக்கிறதுனால தான் நம்மளுக்கு இந்த இடத்துல காமிக்குது. ஸோ இந்த மாதிரி நம்மளுடைய கீவேர்டை நம்ம ஃபைண்ட் பண்ணலாம். இப்போ நான் வந்து கூகுள் ஆட்ஸ் கோர்ஸ் தமிழ்னு சொல்லிட்டு இங்கே நான் கொடுத்துட்டேன். இப்போ இங்கே நம்மளுக்கு கீழே பார்த்தோம் அப்படின்னா பீப்புள் ஆல்சோ சர்ச் ஃபார் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு இங்கே வந்து ரோஸில் கண்டென்ட் இருக்குது. கூகுள் ஆட்ஸ் கோர்ஸ் தமிழ் பிடிஎஃப், கூகுள் ஆட்ஸ் கோர்ஸ் தமிழ் பிடிஎஃப் டவுன்லோட், கூகுள் ஆட்ஸ் கோர்ஸ் தமிழ் ஃப்ரீ டவுன்லோட். ஸோ இந்த மாதிரி கீவேர்ட்ஸும் அவங்க யூஸ் பண்றாங்க அப்படிங்கறத வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தோம் அப்படின்னா ரியல் டைம்ல யூசர்ஸ் யூஸ் பண்ற கீவேர்டு. ஸோ அதனால இது எல்லாமே நம்மளுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இப்போ இதுவே வந்துட்டு நான் என்ன பண்றேன் அப்படின்னா நான் யூடியூப் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போ இதுல வந்துட்டு நான் கூகுள் ஆட்ஸ் அப்படின்னு சொல்லி நான் சர்ச் பண்றேன். ஸோ இதுல வந்து பார்த்தோம் அப்படின்னா இதுல நிறைய கீவேர்ட்ஸ் இருக்கு. கூகுள் ஆட்ஸ் ஃபுல் கோர்ஸ் அந்த மாதிரி. இப்போ இதுவே கூகுள் ஆட்ஸ் கோர்ஸ் தமிழ் அப்படிங்கும்போது இங்கே பார்த்தோம்னா இங்கே நிறைய கீவேர்ட்ஸ் இருக்கு. ஃபுல் கோர்ஸ் தமிழ், ஆட்சென்ஸ் கோர்ஸ், ஆட்வர்ட்ஸ் டுட்டோரியல், கூகுள் ஆட்ஸ் டுட்டோரியல் தமிழ். ஸோ இந்த மாதிரியும் நிறைய யூசர்ஸ் சர்ச் பண்றாங்க அப்படிங்கறத வந்து நாம இங்க தெரிஞ்சுக்கலாம். இது வந்து பார்த்தோம் அப்படின்னா யூடியூப் சஜஷன்ஸ். ஸோ இதுல இருந்து நம்மளுக்கு நிறைய கீவேர்ட்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தோம் அப்படின்னா கூகுள்ல ரியல் டைம் யூசர்ஸ் எப்படி சர்ச் பண்றாங்கன்றதை வச்சு நம்மளுடைய கீவேர்ட்ஸை நாம இங்க எடுக்க முடியும். ஸோ இது வந்து பார்த்தோம் அப்படின்னா கம்ப்ளீட்லி ஃப்ரீ மெத்தட்ஸ். கூகுளே ப்ரொவைட் பண்ற ஒரு டூல் என்ன அப்படின்னா கீவேர்ட் பிளானர். ஸோ இது வந்து பார்த்தோம் அப்படின்னா கூகுளோட அஃபிஷியல் ஃப்ரீ டூல் தான். இதுல நம்மளுக்கு வந்து இன்னுமே டீடைல்டா இருக்கும். இப்போ நாம பார்த்தது எல்லாமே வந்து ஜஸ்ட் கீவேர்டு. பட் அந்த கீவேர்டை பத்தி நம்மளுக்கு எதுவுமே தெரியாது. பட் இந்த கீவேர்ட் பிளானர் நம்ம யூஸ் பண்றோம் அப்படிங்கும்போது அதுல ஆவரேஜ் மந்த்லி சர்ச்சஸ் எவ்வளோ, காம்படிஷன், பிட், கீவேர்ட் ஐடியாஸ் எல்லாமே கிடைக்கும். ஸோ கூகுள் ஆட்ஸ் கேம்பெயின் நீங்க கிரியேட் பண்றீங்க அப்படிங்கும்போது நீங்க கண்டிப்பா யூஸ் பண்ண வேண்டிய ஒரு டூல் தான் வந்து கீவேர்ட் பிளானர். இப்போ நம்ம கீவேர்ட் பிளானர் வந்து எப்படி யூஸ் பண்றதுங்கிறத நாம இங்க பார்க்கலாம். ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணிக்கோங்கன்னா உங்களுடைய கூகுள் ஆட் அக்கௌண்ட்டை இங்க லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணிட்டு இங்க டூல்ஸ்ல பிளானிங்க்கு கீழே கீவேர்ட் பிளானர் இதை நாம இங்க கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா ஒரு நியூ கீவேர்ட்ஸ் நான் வந்து ஃபைண்ட் பண்ண போறேன். ஸோ அதனால டிஸ்கவர் நியூ கீவேர்ட்ஸ் இதை நான் இங்கே கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா கூகுள் ஆட்ஸ் கோர்ஸ் அப்படின்னு சொல்லி நான் கொடுக்குறேன். கொடுத்துட்டு கெட் ரிசல்ட்ஸ் அப்படின்னு நான் கொடுக்குறேன். இங்கே பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு நிறைய கீவேர்ட்ஸ் இங்கே கிடைக்குது. இப்போ கூகுள் ஆட்ஸ் கோர்ஸ் ஆவரேஜ் மந்த்லி சர்ச்சஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்னா 1000 to 10,000 வரைக்கும் இருக்குது. அண்ட் வந்து இதில் காம்படிஷனும் ரொம்ப கம்மி. அண்ட் என்னுடைய பிட் வேல்யூ வந்து பார்த்தோம் அப்படின்னா 18.10. டாப் ஆஃப் த பிட் அப்படின்னு பார்க்கும்போது நம்மளுக்கு 74 rupees இதுக்கு நம்ம ஸ்பெண்ட் பண்ணோம். அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா இன்னும் நிறைய கீவேர்ட் ஐடியாஸ் அதுவே கொடுக்குது பாருங்க. கூகுள் ஸ்கில் ஷாப், கூகுள் ஆட்ஸ் சர்டிஃபிகேஷன், கூகுள் ஆட்ஸ் ட்ரைனிங், கூகுள் ஆட்வர்ட் சர்டிஃபிகேஷன், லேர்னிங் கூகுள் ஆட்ஸ், இது எல்லாத்துக்கும்
இருக்கும், மந்த்லி சர்ச்சஸ் எவ்வளோ, இதனுடைய காம்படிஷன் எவ்வளோ, இதனுடைய பிட் வேல்யூ எவ்வளோ, இது எல்லாமே நம்மளுக்கு இங்கே ரொம்பவே கிளியராக இருக்குது. இப்போ நான் வந்து இங்கே ஒரு 50 ரோஸ் வச்சுக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா இன்னும் நிறைய நம்மளுக்கு கீவேர்ட்ஸ் இங்கே இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு இதனுடைய ஆவரேஜ் மந்த்லி சர்ச்சஸ், தென் அதனுடைய காம்படிஷன், இந்த டீட்டெயில்ஸ் மட்டும்தான் இருக்குது. இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா கூகுள் ஆட்ஸ் ஃபுல் கோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் சர்ச் பண்ணுறேன். ஸோ இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு இதில் நிறையா கீவேர்ட் ஐடியாஸும் இங்கே நம்மளுக்கு கிடைக்குது. ஸோ இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ரிலவெண்ட்டான கீவேர்ட்ஸை வந்துட்டு நாம் இங்கே ஃபைன் பண்ணிக்கலாம். அண்ட் இது வந்து கூகுள் கீவேர்ட் பிளானரில் இருக்கிறதுனால என்னுடைய மந்த்லி சர்ச்சஸ், என்னோட பிட் வேல்யூ, என்னுடைய காம்படிஷன்ஸ், இது எல்லாமே நம்மளுக்கு ரொம்பவே கிளியராக இருக்கும். ஸோ தட் நம்மளுடைய கீவேர்ட்ஸை நம்ம ஃபைன் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாகவும் இருக்கும். இப்போ நம்ம வந்து கீவேர்ட் பிளானர் எப்படி யூஸ் பண்ணுறதுங்கிறத பார்த்தோம். இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிறது என்ன அப்படின்னா காமன் மிஸ்டேக்ஸ். அதாவது வந்துட்டு இப்போ நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வந்து கீவேர்ட் ரிசர்ச் பண்ணுறீங்க, ஃபர்ஸ்ட் டைம் கூகுள் ஆட்ஸ் கேம்பெயின் கிரியேட் பண்ணுறீங்க அப்படிங்கும்போது என்னென்ன மாதிரி மிஸ்டேக்ஸ் பண்ணுவீங்க, அதை எப்படி அவாய்ட் பண்ணலாங்கிறத பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து என்ன அப்படின்னா சர்ச் வால்யூம் மட்டும் பார்க்குறது. அதை இப்போ நம்ம ஒரு கீவேர்டு செலக்ட் பண்ணுறோம் அப்படின்னா அதனுடைய சர்ச் வால்யூம் மட்டும் நம்ம பார்க்கக்கூடாது. அதனுடைய காம்படிஷன் எவ்வளோ இருக்குது, நம்மளுக்கு அந்த கீவேர்ட் ரிலவெண்ட்டாக இருக்கா, அது எல்லாத்தையுமே நம்ம செக் பண்ணணும். அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா ப்ராட் கீவேர்ட்ஸை மட்டும் நம்ம யூஸ் பண்ணுறது. அடுத்து வந்து சர்ச் இன்டென்ட்டை இக்னோர் பண்ணுறது. இப்போ நம்ம ஒரு கீவேர்ட் செலக்ட் பண்ணுறோம் அப்படிங்கும்போது சர்ச் இன்டென்ட்டை நம்ம பார்க்காம விட்டுறக்கூடாது. யார் வந்து நம்மளுடைய ப்ராடக்ட் சர்வீஸ் அவைல் பண்ண ரெடியாக இருக்காங்களோ அவங்களுக்கு தான் நம்ம ஆடு காமிக்கணும். அப்படின்னா தான் நம்மளுக்கு தேவையான பெனிஃபிட் வந்து அந்த இடத்துல கிடைக்கும். அது இல்லாமல் எல்லாத்துக்குமே நம்ம ஆடு காமிச்சோம் அப்படின்னா நம்மளுடைய பட்ஜெட் தான் வேஸ்ட்டாக போகும். நெகட்டிவ் கீவேர்ட்ஸை யூஸ் பண்ணாமல் இருக்குது. இப்போ ஒரு சில டைம் வந்துட்டு அன்ரிலவென்ட் கீவேர்ட்ஸ்க்கு வந்து நம்ம ஆடு காமிக்கும். ஸோ அதுதான் வந்து நெகட்டிவ் கீவேர்ட்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ அது எல்லாத்தையுமே நம்ம ப்ராப்பராக ஆட் பண்ணோம் அப்படிங்கும்போது அந்த மாதிரி கீவேர்ட்ஸ்க்கு நம்ம ஆடு வந்து காமிக்காது. அடுத்து கீவேர்ட் பிளானர் யூஸே பண்ணாமல் நாம கூகுள் ஆட்ஸ் கேம்பெயினை லான்ச் பண்ணுறது. இதை எல்லாமே அவாய்ட் பண்ணிக்கோங்க. கரெக்டாக கீவேர்ட் ரிசர்ச் பண்ணுங்க. உங்களுடைய கூகுள் ஆட்ஸ் கேம்பெயினில் கரெக்டான கீவேர்ட்ஸ் ஆட் பண்ணுங்க. கண்டிப்பாக உங்களுடைய கேம்பெயினோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து இம்ப்ரூவ் ஆகும். ஃபைன். இப்போ இந்த வீடியோவில் வந்துட்டு நம்ம கீவேர்ட் ரிசர்ச்னா என்ன, கூகுள் ஆட்ஸ்க்கு அது ஏன் முக்கியம், சர்ச் இன்டென்ட்னா என்ன, ஷார்ட் டெயில், மீடியம் டெயில், லாங் டெயில் கீவேர்ட்ஸ்னா என்ன, ஃப்ரீ கீவேர்ட் ரிசர்ச் எப்படி பண்ணுறது, கூகுள் கீவேர்ட் பிளானர் எப்படி யூஸ் பண்ணுறது, அண்ட் வந்துட்டு நம்ம பிகினர்ஸாக இருக்கும்போது என்னென்ன சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் பண்ணுவோம், அது எல்லாத்தையுமே நம்ம டீட்டெயில்டாக பார்த்தோம். கூகுள் ஆட்ஸில் நம்ம சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னா அதிகமாக சர்ச் வால்யூம் இருக்கிற கீவேர்டு வந்து யூஸ் பண்ணக்கூடாது. கஸ்டமர் சர்ச் பண்ணுற கரெக்டான கீவேர்ட்ஸை தான் நம்ம செலக்ட் பண்ணி யூஸ் பண்ணோம். அதுதான் நம்மளுடைய கேம்பெயினை சக்ஸஸ் பண்ணுறதுக்கான ஒரு சீக்ரெட் கீ. இந்த மாதிரி கூகுள் ஆட்ஸ், கீவேர்ட் ரிசர்ச், கேம்பெயின் செட்டப், கன்வர்ஷன் ட்ராக்கிங், இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாமே நீங்கள் வந்து கண்டினியூஸாக பார்க்கணும் அப்படின்னா இன்ஃபோசிப் டிஜிட்டல் அகாடமியை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் யார் கூகுள் ஆட்ஸ் படிக்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோவை நீங்கள் சஜஸ்ட் பண்ணுங்க. அண்ட் கூகுள் ஆட்ஸை கம்ப்ளீட்டாக ப்ராக்டிக்கல் ப்ராஜெக்ட்ஸோட லைவ் எக்ஸாம்பிளோட எங்களுடைய கூகுள் ஆட்ஸ் மாஸ்டர் கோர்ஸில் நாங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப் சொல்லி கொடுத்துருக்கோம். ஸோ எங்களுடைய கூகுள் ஆட்ஸ் மாஸ்டர் கோர்ஸையும் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.